உன்னுடைய வகுப்பு திருத்த சட்டம் எங்களுக்கு நாங்கள் திருத்தப்படுகிறோம். அதேபோல் மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். உங்களுடைய சட்டத்தை நாங்கள் எரித்தெறிவோம். ஆட்சியாளர் போர்வையிலே அழிச்சாட்டியம் பண்ணாதே. கண்டிக்கின்றோம். மோடி அரசே 1924 பிரிட்டிஷ் ஆட்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டு அது 1955 முறைப்படுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டு 1905 அறிமுகப்படுத்தப்பட்டு 2013 சில திருத்தங்களை கொண்டு வந்த போதெல்லாம் யாரும் எதிர்க்கவில்லை. ஏன்னு சொன்னால் அதில் எந்தவிதமான குளறுபடியும் இல்லை, எந்தவிதமான பாதகம் இல்லை, முறைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட சட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தான் அதை நாங்கள் திருத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வக்ஃபு சட்டத்திலே ஒன்றை சொல்லி முடிப்பேன். இன்றைக்கு பெண்களுக்கு நாங்கள் உரிமை வழங்குகிறோம் என்று சொல்கிறார்களே, எந்த பெண்களை இவர்கள் பாதுகாத்தார்கள்? பல்கிஸ் பீவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார்களே, தண்டிக்கப்பட்டார்களா? இவர்கள் வக்ஃபிலே 2 பெண்களை உறுப்பினராக நாங்கள் சேர்க்கிறோம். இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்களே, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமையை போன்று இந்த உலகத்திலே யாரும் வழங்கியிருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்துகிறோம். எனவே இந்த வக்ஃபு சட்டத்திலே யாருக்கும் உரிமை இல்லை. சொல்வார்கள் தமிழே, சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். எங்களுடைய இறைவனுடைய வக்ஃபை நாங்கள் இறைவனுக்காக வேண்டி வழங்கிய வக்ஃபில் நீ அநீதமான ஒன்றிய அரசே ஓர வஞ்சனை செய்யாது. வக்ஃபு திருத்த சட்டத்தால் வாழ் உரிமையை பறிக்காது. வக்ஃபு திருத்த சட்டமா வாரிசு சுருட்ட திட்டமா? நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்காதே. அல்லாவின் சொத்தை அமெரிக்காதே. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம். பாதுகாப்போம். வக்ஃபு சொத்தை பாதுகாப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இறுதி வெற்றி இந்தியருக்கே. ஆபுதீன் அவர்கள் கோஷம் கொள்வார். போராட்டம் மீது போராட்டம். தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் ஒருங்கிணைக்கும் போராட்டம். ஒன்றிய அரசே வஞ்சிக்காதே. ஓர வஞ்சனை செய்யாதே. வக்ஃபு திருத்த சட்டத்தால் வாழ் உரிமை பறிக்காதே. வக்ஃபு திருத்த சட்டமா வாரிசு திட்டமா? நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தோண்டி புதைக்காதே. ஆட்சியாளர் போர்வையிலே சாட்டியம் செய்யாதே. கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். மோடி அரசே திரும்ப பெறு.
வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அபகரிக்காதே சொத்தை அபகரிக்காதே வக்பு சொத்தை அபகரிக்காதே. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களும் ஜனநாயகத்தை பேணி பன்முகத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னதமான நாட்டில் என்றைக்கு மோடி அரசு பதவியேற்றதோ அன்று முதல் இன்று வரை இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிப்பதற்காக வேண்டி வக்பு திருத்த சட்டத்தால் வாழ் உரிமையை பறிக்காதே. வக்பு திருத்த சட்டமா வரி சுருட்ட திட்டமா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்காதே. ஆட்சியர் என்ற போர்வையிலே சாட்டியம் பண்ணாதே. கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம். சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். மோடி அரசே திரும்ப பெறு வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. அபகரிக்காதே வக்பு சொத்துக்களை அபகரிக்காதே. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. 30 கோடி முஸ்லிம்களின் நிலைப்பாடு. விடுதலை போரில் ரத்தம் சிந்திய ரத்தம் மிச்சம் இருக்கு. எங்கள் முன்னோர் தியாகிகளின் நினைவிருக்கு. மோடியே அமித்ஷாவே ஆணவ திமிரில் ஆடாதே. அல்லாஹ்வின் சொத்தை அபகரிக்காதே. ஆர்ப்பாட்டம் உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம். பாதுகாப்போம் வக்பு சொத்தை பாதுகாப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு. புதைக்காதே. ஆட்சியாளர் போர்வையிலே RSS அழிச்சாட்டியம் பண்ணாதே. கண்டிக்கின்றோம். மோடி அரசே மோசடி அரசே. கண்டிக்கின்றோம். வக்பு திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். மோடி அரசே மோசடி அரசே. திரும்ப பெறு வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. அபகரிக்காதே. ரொம்ப நன்றி உரை. ஜும்மா பள்ளிவாசனுடைய பொருளாளர் அண்ணன் நன்றியும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக கீழே கேஸ் போடுறாங்க. ஒரு நிமிஷம் பத்திரிகை உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும்
எல்லா விதமான பாதுகாப்புகளை வழங்கி இந்திய திருநாட்டிலே உலகம் அழியும் வரைக்கும் இந்த நாடு ஜனநாயக நாடாக பன்முகத்தன்மை உள்ள நாடாக வல்லல்லா நிலைக்க செய்வானாக. அதற்கு அத்தனை சமூகமும் ஒன்றுபட்டு நாம் வாழ்வோமாக. வாஹ்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்மானுடைய குரலை கேட்டு மத்திய அரசு அலற வேண்டும். இப்போது நம்ம அருமையண்ணன் ராஜாபாய் அவர்கள் கஸ்தூரிபான பொது பள்ளியாசல் கட்டி சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பொறுப்பாளர் அருமையண்ணன் ராஜாபாய் அவர்கள். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. 30 கோடி முஸ்லிம்களின் நிலைப்பாடு நிலைப்பாடு. விடுதலை போரில் சிந்திய ரத்தம் மிச்சம் இருக்கு மிச்சம் இருக்கு. எங்கள் முன்னோர்கள் செய்த தியாகங்கள் நினைவிற்கு நினைவிற்கு. அந்நிய செய்வோட சிந்தனைக்கு மாறட்டும். சிந்திய ரத்தத்தின் நீரை பிறக்கட்டும். மோடியே மோடியே, அமித்ஷாவே அமித்ஷாவே, ஆணவத்தில் ஆடாதே, அல்லாவின் சொத்தை அபகரிக்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம். பாதுகாப்போம் பாதுகாப்போம், வக்ஃப் சொத்தை பாதுகாப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு வெற்றி. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வக்ஃப் திருத்த சட்டத்தால் வாழ் உரிமையை பறிக்காது, வாழ் உரிமையை பறிக்காது. வக்ஃப் திருத்த சட்டமா வாரி சுருட்டும் திட்டமா? நாடாளுமன்றத்தின் ஜனநாயகத்தை மொழி தோண்டி புதைக்காது. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், மோடி அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வக்ஃப் திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு, வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெறு. இப்போது நம்மளுடைய சலீம் அவர்கள் கோஷம் போடுறார். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். தாமர வட்டார ஐக்கிய ஜமாத் ஒருங்கிணைக்கும் போராட்டம். ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஓர வஞ்சனை செய்யாதே. வக்ஃப் திருத்த சட்டத்தால் வாழ் உரிமை பறிக்காதே.
வக்பு திருத்த சட்டமா வாரி சுருட்ட திட்டமா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி பிறக்காதே ஆட்சியாளர் போர்வையிலே RSS அலிச்சாட்டியம் பண்ணாதே கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் வக்பு திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் மோடி அரசே வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறே இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு 30 கோடி முஸ்லிம்களில் நிலைப்பாடு விடுதலை கோரி சிந்திய ரத்தம் மிச்சம் இருக்கு எங்கள் முன்னோர் செய்த தியாகங்கள் நினைவிருக்கு வஞ்சனை செய்வது சிந்தனை மாறட்டும் சிந்திய ரத்தத்துக்கு நீதி கிடைக்கட்டும் மோடி அரசே கஸ்தூரிபா நகர் ஜன்னத்துல் ஜமாத்தினுடைய தலைவர் இமாம் போராட்டம் இது போராட்டம் தாமர் முட்டாள் ஐக்கிய ஜமாத் ஒருங்கிணைக்கும் போராட்டம் ஒன்றிய அரசே ஓர் அஞ்சலி செய்யாதே வக்பு திருத்த சட்டத்தால் பால் உரிமை பறிக்காதே வக்பு திருத்த சட்டமா வாரி சுருட்ட திட்டமா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குளிரோண்டி புதைக்காதே மோடியே அமித்ஷாவே அல்லாஹ்வின் சொத்தை அபகரிக்காதே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம் பாதுகாப்போம் வக்பு சொத்தை பாதுகாப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கே இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கே இப்போது தாம்பரம் ஐக்கிய ஜமாத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி யாக்கூப் பாய் அவர்கள் கோஷம் வருவார்கள். மகத்தான கூலியை கொடுப்பான். கிராமத்து நாளில் சூரியன் நெருங்கி நம்முடைய வேர்கள் எல்லாம் ஆறாக ஓடுவதாக நம்முடைய மாற்றறிஞரும் நம்முடைய தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஹதீஸ் மூலமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் நாம் நிற்கின்ற இந்த குரலும் இந்த வேர்வையும் உண்மையிலும் மறுமையிலும் நமக்கு நற்புரி வருவதற்கு எல்லாம் சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தினந்தோறும் போராட்டங்களாக இஸ்லாமிய மக்கள் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பாலிசத்திற்காக காசாவுக்காக போராடினாலும் இந்தியாவில் சிறிது காலம் நாம் அமைதியாக நிம்மதியாக இருந்தாலும் இந்த 15 ஆண்டுகளில் நம்முடைய உரிமைகள் ஒன்றொன்றாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
இப்பொழுது மாநிலங்களிலும் மக்களவையிலும் வகுப்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை கண்டித்து நான் சார்ந்திருக்கின்ற கட்சிகளும் போராட்டம் நடத்தினாலும், அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் போராட்டம் நடத்தினாலும், அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகள் போராட்டம் நடத்தினாலும், ஐக்கிய ஜமாத் என்ற ஒரு ஜமாத் இன்றைக்கு உடனடியாக அறிவித்து, நேற்று அறிவித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் RSS வெல்ல முடியாத சக்தி கிடையாது. கண்டிப்பாக நாம் வீழ்த்தினால் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு இந்த போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றார் நம்முடைய ஜமாத்துடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர். அதேபோல் என் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஜாகிர் ஹுசைன், மாவட்ட தலைவர், பல்வேறு ஜமாத்து நிர்வாகிகள், காங்கிரத்தை சுற்றி விட்டு இருக்கிற அனைத்து ஜமாத்து நிர்வாகிகள் எல்லாம் இங்கே நின்றிருக்கிறார்கள். நீங்க வெயிலில் நிற்கிற பேர் சொல்ல முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு இஸ்லாமிய மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் வகுப்பு திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மக்களவையிலும் மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதேபோல் அதிமுக உறுப்பினர்களும், அனைத்து கட்சி உறுப்பினர்களும் களத்தில் நின்று போராடி இருக்கின்றார்கள். போராடி இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் களமாடுகிறோம் என்று ஏறத்தாழ 200 மணி நேரம் போராடி இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு பலன் கிடைக்காம போகலாம், ஆனால் வரலாறு நிச்சயமாக பதில் சொல்லும் இந்த சங்கிகளுக்கு. நம்முடைய அசாமுடைய முதலமைச்சருடைய மகன் குவாயா சொல்கிறார், நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது இஸ்லாமிய மக்கள் நாட்டுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். நாட்டை 800 ஆண்டு காலம் நாங்கள் ஆண்டிருக்கின்றோம். எந்த சிலை வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோயில்களையும் எந்த சிலைகளையும் நாங்கள் உடைத்தது கிடையாது. 800 ஆண்டு காலம். அதுக்கு பிறகு 800 ஆண்டு கால விடுதலை போராட்டம், 200 ஆண்டு கால விடுதலை போராட்டத்தில் வெள்ளையினை விரட்டி அடித்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். நேற்று நாடாளுமன்றத்தில் அனைத்து எம்பியும் சொல்கிறார்கள், மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிமக்கள் நாட்டை உருவாக்கி சிற்பிகள் இஸ்லாமியர்கள் அவருடைய வகுப்பு திருத்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றார். 800 ஆண்டு காலம் ஆண்டு 200 ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்தை நடத்திய போராட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் 15 ஆண்டு காலம் பிஜேபி அரசை விரட்டுவது என்று பெரிய விஷயமா? கண்டிப்பாக நம்ம விரட்டி ஆக வேண்டும். வகுப்பு திருத்த சட்டம் என்பது ஏதோ இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். சல்மான் கோஷம் போட்டவர் எவனுடைய அப்ப வீட்டு சொத்து அல்ல, எந்த அரசாங்கமும் எங்களுக்கு தானமாக கொடுத்த சொத்து அல்ல, எங்களுடைய பூர்வீக குடிமக்கள் எங்களுடைய தாத்தா பாட்டன் சொல்ற சொத்துக்கள். எல்லா சொத்துக்களுமே நாங்கள் வாழ்வதற்காக, மசூதியை தொழுவதற்காக, வணக்க வழிபாடு செய்வதற்காக, எங்களுடைய குழந்தைகள் கல்வி படிப்புக்காக, நாங்கள் இறந்தால் எங்களை மடியில் மடித்து கபஸ்தாரை வைப்பதற்காக எங்களுடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட சொத்துதான் வகுப்பு சொத்து. இந்த சொத்தில் நீ கை வைக்கின்ற சொன்னால் மார்க்க சொன்னார், சிவ சொத்து குலநாசம் என்று சொன்னார். அது இந்துக்கள் மறுபடி, தமிழர்கள் மறுபடி இல்லை, தமிழர்கள் தான், பூரியுடைய மக்கள் நான் தான். இந்த சொத்தில் RSS கை வைக்கிறது என்று சொன்னால் 200 மணி நேரம் மக்களவையில் மாநில அனைத்து எதிர்கட்சிகள் போராடுகிறது என்று சொன்னால், இந்த போராட்டத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அமித்ஷாவும் மோடி இந்த நாட்டை ஆளவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியை 1934 RSS உடைய வகையாக்கள் கொலை செய்வதற்காக முதல் திட்டமிடுகிறார். 48 கொலை செய்கிறார், 34 முயற்சி பண்றான், 38 முயற்சி செய்யறான், 46 முயற்சி செய்யறான், 48 கொள்ளலாம். இவன் காந்தியை படுகொலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது காந்தி, எனக்கு 2 சிங்கங்கள் இருக்கின்றார்கள், முகமது அலியும் சவுக்கத்தில் இருக்கின்றார்கள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். முகமது அலியும் சவுக்கத்திலையும் மறந்து வைத்து
பிறகுதான் இந்த தேச விரோத கும்பல், இந்த பயங்கரவாத கும்பல், இந்தியாவை துண்டு போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கும்பல் காந்தியை படுகொலை செய்தார்கள். இவர் படுகொலை செய்திருக்கும் போது நாம் விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சமூகம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியை, இந்த நாட்டுடைய தேசத்துடைய தந்தையை, ராம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராம் ராமுடைய பக்தரை, ஒரிஜினல் பக்தரை, இந்து பக்தரை, நாட்டுடைய விடுதலை தலைவரை படுகொலை செய்த ஒரு தேச கும்பல் இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது. அவர்கள் தான் நாயம் இருக்கின்றோம். மதச்சார்பற்ற கட்சியின் நாயம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆளுநர் யாத்திரையோ RSS 40 இயங்கக்கூடிய RSS தான் தலைமையிடமாக இருக்கக்கூடிய நாக்பூர் மோகன் பகவத், அதுவும் சிப்பனம் பார்ப்பவர். இந்துக்கள் இருந்தால் சுடுகாட்டிலே ஓதக்கூடிய பாப்பன் அல்ல, கல்யாணத்திலே ஓதக்கூடிய பாப்பா அல்ல, சிப்பன பார்ப்பார். நான் கேட்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய சங்கிகளுக்கு நான் கேட்கின்றேன், RSS உடைய தலைவராக அவர் வர முடியுமா? வர முடியாது. இந்த சொத்தை இருப்பதற்கு நீயார் மசூதி இருக்கிறது. தமிழ்நாட்டில் விடமாட்டோம். எந்த விட கொடுத்தாலும் நாங்கள் விடமாட்டோம். வரலாறு இருக்கின்ற எங்களுக்கு யாராவது கணக்கெடுக்க வந்தால் கணக்கெடுப்பவர்கள் நாட்டில் வாழ முடியாது. அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம், அந்த செயலை நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த சட்டத்திலே, புது சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கலெக்டர் வந்து ஒரு மாநகராட்சிக்கு சொந்தமான சொத்து என்று சொன்னால் உடனடியாக மாநகராட்சி சொத்தாக மாறிடும். இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய 14 பேரில் 11 பேரில் 7 பேர் அவங்க இருப்பார்கள். பெண்களை பற்றி சொன்னார். பெண்களே செய்யல் பருந்து செய்யல் சொல்லக்கூடிய பதில் செய்ய சொல்லக்கூடிய ஒரு அம்மா இல்லையா? பதில் செய்ய வகுப்பு சரணம் இல்லையா? இன்னொரு அம்மா உயர் அதிகாரியா இல்லையா? உலகத்தில் பெண்களுக்கு ஆத்மா இருக்கிறதா, அதாவது அவருக்கு உணர்வு இருக்கிறதா இல்லையா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் 1455 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உனக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடுகள் கிடையாது. எங்களுக்கு எல்லா விதமான கொள்கை கோட்பாடுகள் அஜெண்டாக்கள் இருக்கின்றன. அந்த போய் அனைத்து இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு தான் கோரிக்கை இருக்கிறார்கள். இவர்கள் பிஎஸ்எல் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களை சூறையாடினார்கள், விற்பனை செய்தார்கள். ரயில்வே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் சூறையாடினார்கள், வித்தார்கள். ரயில்வே மைதானம் கூட தமிழகத்தில் அம்பானி பேர் இருக்கின்றது. அதே போல் உலகத்தில் இந்தியாவில் 3வது ராணுவத்துக்கு அடுத்தபடியாக, பிஎஸ்என்எலுக்கு ராணுவத்துக்கு அடுத்தபடியாக, ரயில்வேக்கு அடுத்தபடியாக, பிஎஸ்என்எலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சொத்து எது என்று சொன்னால் நம்முடைய வகுப்பு சொத்துக்கள் தான். கொல்லப்புறமாக RSS முஸ்லிம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சதித்திட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் முத்தலாக்கு தடை சட்டம், NRC போன்ற சட்டங்கள் தொடர்ந்து காஷ்மீர் 3ஆக பிரித்தது. வலிமையாக இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய உரிமைகளையும் தகர்ப்பதற்காக சரி செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இளைய தலைவர்களிடத்தில் நாங்கள் நிற்கின்றோம். வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய அனைத்து சமூக மக்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டார்கள். வகுப்பு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, அனைத்து சமூக மக்களுக்கு ஆபத்தான ஒரு முன்னோட்டம். NRC கொண்டு வந்தார்கள், தமிழருக்கு எதிரான சட்டம். தொடர்ச்சியாக இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக காயை நடத்திக் கொண்டு இவர்கள் நீட்டெருவிலை கொண்டு வருவார்கள். பல்வேறு இன்னைக்கு இந்தியாவில் எந்த சமூகம் போராடாமல் இருக்கின்றோம். அனைத்து சமூக மாணவ சமுதாயம் போராடுகிறார்கள், தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், வியாபாரிகள் போராடுகிறார்கள். உங்களிடத்தில் ஒரு ரோல் மாடல் சொல்லி நம்பக்கூடிய சகோதரர்கள், இறுதியாக NRCக்கு நாம் ஜாயின் பார்த்து நடத்தினோம் போராட்டம். அது ஒரு ஒத்தைய போராட்டம். நாம் எப்படி 200 ஆண்டு காலம் எழுத்து நாம் போராடினோமோ அதே போல் இந்தியாவில் ஒரு சமூகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் தான் விவசாயிகள், பஞ்சாபிய விவசாயிகள். பஞ்சாபிய விவசாயிகள் மலையிலே கிடந்தார்கள், பணியிலே கிடந்தார்கள், வெயிலே கிடந்தார்கள். ஒன்றிய அரசு எங்களுடைய தலைமுடியை கூட கொடுக்க முடியாது, எங்களுடைய தரப்பாக்கள் அதுவரைக்கும் அவுக்க மாட்டோம் என்று வீரத்தோடு போராடினார்கள். விவசாயி திருத்த சட்டம் திரும்பப்பட்டது. நாட்டுடைய பூர்வீக மக்கள், மண்ணின் மைந்தர்கள், இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடினவர்கள், இந்தியாவுடைய விடுதலை சிற்பியாக இருக்கக்கூடிய காந்தி வழிகளில், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழிகளில் போராடினவர்கள், இந்திய தேசிய ராணுவத்தை ஒருங்கிணைத்தவர்கள் இந்த சமூகத்துக்கு எதிராக
இந்த நாட்டுக்கு விடுதலைக்கு பங்கு பெறாத ஒரு தேச விரோத கும்பல் நீங்க ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது. நம்மளுக்கு எதிராக சட்டத்தை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அமைதியாக ஜும்மா மசூதியில் போராடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய போராட்டத்தை அழைப்பதற்கு ராணுவம் வரும், துணை ராணுவம் வரும். ஆனால் ராணுவம் துணை ராணுவம் எப்படி மணிப்பூரில் பிளவுபட்டதோ அதே போல் நமக்கு ஆதரவாக நிற்பார்கள். ஒத்தன்மை இயக்கத்தை எப்படி காந்தி கொண்டு வந்தாரோ வருங்காலத்தில் இந்தியாவில் இஸ்லாமிய மக்கள் ஒத்துழைப்பு இல்லாத ஒரு அரசுக்கு கொடுப்பார்கள். அந்த இயக்கத்தை நடத்துவார்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இன்னொரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்போம். அனைத்து மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு நாம் முதுகெலும்பாக இருப்போம். உன்னுடைய வகுப்பு திருத்த சட்டம் எங்களுக்கு நாங்கள் திருத்தப்படுகிறோம். அதே போல் மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். உங்களுடைய சட்டத்தை நாங்கள் எரித்தெறிவோம். நாங்கள் எரித்தெறிவோம். RSS இல்லாத பிஜேபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கமோ எங்களுடைய கனவு என்று கூறி விடுகிறேன். தாம்பரம் ஐக்கிய ஜமாத் சார்பிலையும் தாம்பரம் ஜும்மா பிரயாசம் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு பேர் கலந்து கொண்டு ஒத்துழைத்த அத்தனை மூமின்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பேட்டி கொடுக்க போறாங்க. கோஷம் போடுவாங்க. அந்த கோஷத்துல ஒரே ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியா கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி